இப்போ நாம் இன்றைக்கி பண்ண போகிற இந்த வெண்டைக்காய் வச்சுள்ள அந்த ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்காக ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ரொம்ப இலசு பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, முத்தின வெண்டைக்காய் அதுக்கு சரியாகாது, அது கறியோட டேஸ்ட்டே மாற்றிடும். அதனால் நல்லா இலசாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை சின்ன வெங்காயம் உங்களுக்கு போட முடியும்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது ஒரு வெங்காயம் ஒரு ஹாஃப் கூட சேர்த்து போடுறேன். ஒரு 2.5 வெங்காயம் நான் போடுறேன். ரொம்ப பெருசுனா நீங்கள் 1 போட்டுக்கோங்க. இவ்வளோ வெண்டைக்காய்க்கு அது போதும். ரொம்ப சின்னதுன்னா 2 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இது நல்லா வாஷ் பண்ணி அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். தண்ணியோடு சேர்த்து குழவழான்னு அப்படி கட் பண்ணிடக்கூடாது, அது சரியாகாது. சிலவங்கன்னா அந்த துணியை வச்சு தொடச்சி எடுப்பாங்க. இல்லை, நான் இப்போ துடைக்க ஒன்றும் செய்யலை. நான் கழுவி கொஞ்சம் நேரமாக இப்படி வச்சுருந்தேன். அதில் உள்ள வாட்டர்லாம் அதில் போயிட்டு அதில் இல்லை. அப்போ நல்ல ட்ரையாக தான் இருக்குது. அதனால நான் இப்போ கட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் 4ஆக கட் பண்ணிவிட்டு இவ்வளோ நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிஞ்சு இந்த வெண்டைக்காய்னாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கிடும். நம்ம வைக்கக்கூடிய கறியும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது அவ்வளோவுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, இல்லை தண்ணி கொஞ்சவுமே இல்லை. இனி அடுத்தது பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த வெண்டைக்காய் கூட போட்டு தான் இதை வதக்க போகிறோம். அப்போ வெங்காயம் கருகிரும், வெண்டைக்காய் வேகாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ஓகே, அது 2ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இங்கே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. நீங்கள் ஏது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். வேறு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாம் இந்த ரெசிபி. அதோடு சேர்த்து கறி லீவ்ஸ் இருந்தால் அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் அதை சேர்க்கலை. கறி லீவ்ஸ் போடுங்க. இப்போ இது 2ஐயுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்மளுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறேன், தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டிய தேவையே கிடையாது. ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா அது அடியில் கரிஞ்சிரும், அதனால் தீஞ்சு போகும். அதனால் நீங்கள் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. வெண்டைக்காய் அந்த பெரிய வெங்காயம் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே. ஓகே, இப்போ இதுக்காக நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறேன், துருவின தேங்காய். இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். நம்ம இது அவியல் தான் பண்ண போகிறோம், வெண்டைக்காய் அவியல் அதுதான் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இதை 2 சுற்றி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடு சேர்த்து ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கிறேன்.
பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆனால் இதோட கலர் வந்து அது ரெட்டு கலராக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லோ கலராக கிடைக்கும் இந்த அவியல். சில்லி பவுடர் சேர்த்தாலும் பிரச்சனை எதுவும் கிடையாது, ஓகே தான். ஓகே, அப்போ வந்து புளி, இத்தினோண்டு புளி தான் சேர்க்கணும். புளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது, ரொம்ப கொஞ்சமாக தான் புளி. இப்போ நான் எடுத்தேன் இல்லை கையில், அது அளவு தான் சேர்க்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. திருப்பி ஒரு சுற்றி எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைஞ்சிருக்கு. தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிட்டோம். இப்படி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். வெண்டைக்காய் அப்படி என்னாச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அது பிஞ்சு வெண்டைக்காய் ஆனதுனால சீக்கிரமாக வதங்கிடுச்சு. டைம் கம்மி பண்ணி வச்சதுனால அழகாக வதங்கி வந்துடுச்சு. இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் அது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஃப்ளேம் கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். மீடியத்துக்கும் லோக்கு இடையில வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தேங்காவோட பச்சை வாசம் போகணும், அவ்வளோதான். சால்ட் செக் பண்ணிவிட்டு வேணால் கொஞ்சம் சேர்க்கலாம். புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப காரம் உள்ள பச்சை மிளகா உங்கள் கையில் இருந்துன்னா நீங்கள் 1 போட்டால் போதும். ஓகே, இது வந்து அவ்வளோவா காரம் இல்லை, அதனால் நான் 2 போட்டிருக்கேன். சில பச்சை மிளகாலாம் பயங்கர காரமாக இருக்கும். தேங்காவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. சால்ட் செக் பண்ணிக்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. இத்தனோண்டு சால்ட்டு, அது வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் தொளிச்சு கொடுங்க. இல்லைன்னா அங்கங்கே சால்ட்டு பவுடர் வந்து அங்கங்கே ஒட்டி இருக்கும். அதனால் இப்படி பண்ணிக்கோங்க. முன்னாலெல்லாம் நம்ம சமையல் பண்ணும்போது உப்பை தண்ணியில் போட்டு வச்சு அந்த தண்ணியை தான் எல்லாத்துக்கும் சேர்ப்போம், அந்த கல்லுப்பு. இப்போ வந்து இந்த பவுட்ரு போடுறதுனால நம்ம நல்லா கிளறி விடாட்டா இந்த ட்ரையான இதுக்கெல்லாம் அங்கங்கே ஒட்டி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்தேன். ஓகே, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம வெண்டைக்காய் அவியலோட பச்சை வாசம் போயிடுச்சு. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா, ஹெல்த்தியும் கூட. ஆனால் நீங்கள் கட்டாயம் பண்ணி பாருங்கள். தேங்காய் நல்லா வேகணும். ஓகே, ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். பார்த்திங்களா, நம்ம வெண்டைக்காய் அவியல் சூப்பராக கிடச்சிருக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. தேங்க்யூ.